ஆகவே இந்த நாளில் உங்களோடு கூட எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் தியானிக்க விரும்புகிறேன். செய்தி நேரம் மிக விழிப்பாய் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். கர்த்தர் சபையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் சபையோடு பேச விரும்புகிற தேவன். நாளும் நாங்கள் படிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து என்னோடு வாசியுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஆமேன். பொறுமையா ஓடின யாராவது ஜெயிச்சிருக்காங்களா? ஆமேன். இல்லையே பாஸ்டர், இந்த ஓட்டம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஆமேன். ஆனாலும் ஜெயம் உண்டு. ஆமாம். இன்றைக்கி நான் ஓட்டத்தை குறித்து தான் பேச விரும்புகிறேன். கண்டபடி ஓடக்கூடாது, கண்ட இடத்துல ஓடக்கூடாது. சரியான ஓட்டத்தில் ஓடினா தான் என்ன கிடைக்கும்? நான் தனியாக ஓடுறேன் பாச, என் விருப்பப்படி ஓடுறேன், காட்டில் மேட்டில் நான் எல்லாம் ஓடுவேன்னா ஓடிட்டே இருக்க வேண்டியதான், ஒன்றுமே கிடைக்காது. சில பேர் இன்றைக்கி அப்படி தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆமேன். சில பேர் சபையை விட்டு ஓடிட்டு இருக்காங்க, ஊழியத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அபிஷேகத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சில பேர் சில நபர்களின் பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். ராமன், எத்தனை பேர் ஓடி இருக்கிறீங்க? ஆமேன். ஸ்தோத்திரம். இனிமேல் கர்த்தர் உங்களை ஓட விடுவாராக. ஓடுகிறவர்கள் பாருங்க, இந்த ஓட்டம் ரொம்ப முக்கியம். சில பேர் இந்த நல்ல உடற்பயிற்சி செய்கிறவர்கள் ஓடுவார்கள். சில பேர் நீங்க படிக்கிற நேரம் நல்லா ஓடி இருப்பீங்க. நானும் கொஞ்ச நாளாக பிளான் பண்ணேன் ஓடணும்னு சொல்லி, காலையில் எழும்பி 2-3 நாள் ஓடுனேன்னா. ஆனாலும் அதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னா, நான் நினச்சேன் இல்லை, நல்ல ஒரு சப்பாத்து புதுசாக வாங்கினதுக்கப்புறம் நான் நல்லா ஓடுவேன், ஒவ்வொரு நாளும் ஓடுவேன் அப்படி சொல்லி ஒரு திட்டம். ஆகவே நான் நினைச்சது ஆண்டவர் கொடுத்துட்டார். என்ன கொடுத்தாரு? சப்பாத்தை கொடுத்தார். ஆமேன். அதன் பிறகு வாங்கி புது சப்பாத்து வாங்கி அப்படி நான் இப்போ ஓடுறதுக்கு வச்சிருக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து 5 மணிக்கு அதை போட்டுக்கொண்டு ஓடுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். இன்னும் அது பேக்கில் அப்படியே இருக்குது. ஆமேன். அப்படித்தான் சில பேர் எனக்கு சொல்லுவாங்க, பாச நாளையிலேருந்து 5 மணிக்கு நான் உங்களோட என்ன செய்ய ஓட வாரேன், எனக்கு கொஞ்சம் கொழுப்பு கூட, நான் கரைக்கணும். ஆமேன். நான் உண்மையான கொழுப்பை சொன்னேன். ஆமேன். அப்போ ஆனால் பல 5 மணி போயிடுச்சு, இன்னைக்கு வரைக்கும் கால் வரவே இல்லை. ஆமேன். அப்போ இந்த ஓட்டம் ரொம்ப முக்கியம். இந்த கிறிஸ்தவ ஓட்டம் என்பது மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு நீங்கள் ஒரு ஓட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். எபிரேயர் 12:1 ஆண்டவர் சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. அப்போ ஆண்டவர் பாருங்க என்ன சொல்ல விரும்புகிறானால கவனிக்கணும். எல்லாரும் சொல்றமா இந்த வார்த்தையை நான் சொல்லி விட்டு போக வரவில்லை. இந்த விசுவாச ஓட்டம் என்பது சாதாரணமானதல்ல. இந்த விசுவாச ஓட்டம் என்பது ஒரு அழைப்பு, ஒரு காலிங். இந்த விசுவாச ஓட்டம் என்பது ஏதோ ஒன்று தேவைக்கு மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. சபைக்கு இந்த தரிசனம் வரணும். என்னைக்குமே கடவுளை ஒரு பொருளுக்கு மட்டுப்படுத்தி, ஒரு தேவைக்கு மட்டுப்படுத்தி, கர்த்தர் கொடுக்கவில்லை என்றால் அடிக்கடி சோர்ந்து போவது, பலவீனப்பட்டு இந்த ஓட்டத்தை நிறுத்துவது, அதையெல்லாம் விட்டுட்டு கர்த்தருடைய மேன்மையானவைகளை பார்க்கிற சபையாக மாறணும். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன். அப்ப நீங்க கேட்கலாம், பாச அப்ப இந்த ஓட்டத்தில் என் தேவைகள் சந்திக்கப்படாதா? இல்ல, நீங்கள் ஓட 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 கர்த்தர் அந்த ஓட்டத்துக்கு தேவையான சகலவற்றையும் அவர் சந்திப்பார். நம்ம என்ன நினைக்கிறோம், சில காரியத்தை நாங்கள் வைத்து விட்டு ஓடாம நிக்கிறோம் பாருங்க, எதுவுமே நடக்காது. நீங்க நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த ஓட்டமானது தற்காலிகத்துக்குரியதல்ல. நான் ஓடுகிற ஓட்டம் நிரந்தரமான ஒன்றுக்காக நான் ஓடுகிறேன். நித்தியமான ஒன்றுக்காக நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்பதான திரளான சாட்சிகள் ஓடி முடித்திருக்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தர் அந்த ஓட்டத்திலே உங்களை இணைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஓடுகிற இந்த ஓட்டம், உங்களுக்கு முன்பதாக ஒரு கூட்டம் என்ன செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா? ஓடி முடிச்சிருக்கிறாங்க. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். யார் ஓடி முடித்திருக்கிறார்கள்? யார் ஓடி முடித்திருக்கிறார்கள்? ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு முதல் அதிகாரத்தில் விசுவாசத்திலே ஜெயித்த ஒரு கூட்டம், சாதித்தவர்கள். அதாவது வாய்ப்பே இல்லை, ஆனாலும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், சுதந்தரித்திருக்கிறார்கள், பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள்
வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் சொன்னாரு, அவர்கள் ஏன் அவங்க வாக்குத்தத்தம் பண்ணினதை பெறவில்லை என்றால், அவர்கள் ஓடிய ஓட்டத்தில் இன்று கர்த்தர் என்னை இணைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு முன் ஒரு கூட்டம் ஓடினது. ஆபிரகாம் ஓடி இருக்கிறார், மோசே ஓடி இருக்கிறார், எலியா ஓடி இருக்கிறார், தாவீது ஓடி இருக்கிறார், எலியா ஓடி இருக்கிறார். இன்னைக்கு நான் ஓடுகிறேன். நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? ஆமென். நீங்க நல்லா கவனிக்கும் பொழுது இது என்ன சொல்லப்படுகிறது, இந்த விசுவாசம் என்பது அழைப்பு. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இந்த விசுவாசம் என்பது உங்களோடு முடிவடைவதில்லை. உங்களுக்குள் விசுவாசத்தை ஆரம்பித்தார் என்றால் அதை, இந்த விசுவாசத்தை ஏன் கொடுத்தாருன்னா, அதை இன்னும் ஒரு சந்ததிக்கு கடத்தும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ராமன் சொல்லுங்க. என்னுடைய விசுவாசம் ஏன் கர்த்தர் எனக்குள் ஆரம்பித்தார் தெரியுமா? ஆபிரகாமை ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவனை விசுவாசத்தின் தகப்பனாய் மாற்றுவதற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எனக்குள் ஆரம்பித்த விசுவாசமானது ஏதோ பொருளுக்குரியது, உலக சந்தோஷத்துக்குரியதல்ல. அவைகளையும் கர்த்தர் தருவார். ஆனால் என்னுடைய விசுவாசம் ஜாதிகளுக்கு, சந்ததிகளுக்குள், சீசர்களுக்கு, சபைக்கு, பட்டணத்துக்கு, தேசங்களுக்கு கடத்தப்படுகிற விசுவாச ஓட்டத்திலே நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய விசுவாசம் ஓட்டத்திலே நான் ஆவிக்குரிய சந்ததிகளை பெற்றெடுப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? கையை வைத்து சொல்லுங்க. என் விசுவாச ஓட்டத்திலே நான் ஆவிக்குரிய சந்ததிகளை பெற்றெடுப்பேன். என்னுடைய விசுவாசத்துக்கு பின்னுக்கு கடவுளுக்கு ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கு. ஆமென். பிரசாத்திட ஓட்டத்துக்கு பின்னுக்கு கர்த்தர் ஒரு பெரிய தலைமுறையை எனக்கு பின் வைத்திருக்கிறார். நான் சரியாக ஓட வேண்டும். என்னுடைய ஓட்டத்துக்கு பின்னுக்கு ஒரு சந்ததி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க விசுவாச வாழ்க்கைக்கு பின்னுக்கு கர்த்தர் ஒரு சந்ததியை வைத்திருக்கிறார். ஆமென். நான் அந்த சில மென்ஸ் மார்க்கெல்லாம் ஜெபிக்கிற நேரம், கல்யாண கட்டங்களும் இப்ப எப்படி நான் ஜெபிக்கிற தெரியுமா? ஆண்டவரே, ஒரு விசுவாசத்தின் தகப்பனாய் மாற வேண்டும் ஆண்டவரே. அதுதான் வெற்றியின் ரகசியம். அப்படிப்பட்டவனுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உசைன் போல்ட் எத்தனை பேருக்கு தெரியும்? போல்ட் தெரியா, நட் தெரியும் பாஸ்டர் எனக்கு. அவர் நல்ல ஒரு செஃப், நல்ல சமைப்பாரு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆமென் சொல்ற மாதிரியே இருக்குது. யாருங்க அவரு? யாரு? ஓட்ட வீரன், மின்னல் வேகத்திலே ஓடுவான். இப்ப யாரு மின்னல் வேகத்தில் ஓடுறாங்க எனக்கு தெரியாது. மிக பயங்கரமாய் உலகத்திலே அவன் வேகமாய் ஓடுகிற ஒரு ஓட்ட வீரன். அவன் ஓடும் பொழுது உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். அவன் ஓடி ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? 100 மீட்டரோட எவ்வளவு நேரம் போகும்? ஒரு சில செகண்ட் தான் போகும். ஆனா அந்த செகண்ட் ஓடுறதுக்கு அவன் பல வருஷங்களில் ஓடி அவன் தியாகம் பண்ணி இருக்கிறான். இன்னும் சில நேரம் உங்க ஓட்ட பந்தயத்தில் ஆண்டவர் அந்த வெற்றி வைத்திருக்கிறார். ஆனா இந்த ஓட்ட பந்தயத்தில் நீங்க போற நேரம் சில அனுபவங்களை கொடுத்திருக்கிறாரு. அது நீங்க நின்று போவதற்காக அல்ல, நீங்கள் ஜெயமாய் முடிப்பதற்காக. அப்ப உசைன் போல் ஓடுறது எல்லாரும் பார்க்கிறாங்கன்னா, நீங்கள் ஓடுவதை உலகம் பார்க்கிறதோ இல்லையோ, பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார், ஆபிரகாம் பார்த்து கொண்டிருக்கிறார், மோசே பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் ஓடின ஓட்டம் ஏதோ ஒரு பொருளுக்கல்ல, அவர்கள் ஒரு சந்ததிக்காக ஓடி இருக்கிறார்கள். நான் சொல்றேன், இந்த காலை நேரத்திலும் இயேசு, பவுல் எல்லோரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கையை வைத்து சொல்லுங்க, என்னுடைய ஓட்டத்தை இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப இந்த விசுவாச ஓட்டத்திலே நல்ல நீங்கள் கவனிக்க வேண்டும். எப்ப நல்ல கவனிக்கணும், உங்களோட விசுவாசம் எப்படிப்பட்டது? உங்கள் விசுவாச ஓட்டத்தை நீங்க எதனால நிறுத்தக்கூடாது, அந்த வேகம் குறையக்கூடாது, பலவீனப்படக்கூடாது. ஆகவே தான் கர்த்தர் சொல்றார், திரளான சாட்சிகளை பாருங்கள், மேகம் போன்ற. நல்ல கவனிங்களேன், ஆபிரகாமுக்கு என்ன இருக்குல்ல, மேகம் போன்ற திரளான சாட்சி இல்லை. மோசேக்கு திரளான சாட்சி இல்லை. அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் இந்த விசுவாச ஓட்டத்திலே. ஆண்டவர் அவர்களை பார்த்து ஓடுங்கள், நீங்களும் உங்க ஓட்டத்தில் நீங்க ஜெயிப்பீங்க. ஆமென். எபிரேயர் 11ஆம் அதிகாரம்
எபிரேயர் 11:12. எபிரேயர் 11:11 12 வசனம். நல்ல கவனிங்களேன். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் என்ன சொல்லுகிறேன்? சபை, சர்ச், இங்க பாருங்க, உங்களுடைய தரிசனம், உங்களுடைய விஷன் எல்லாம் நல்ல கவனிக்க வேண்டும். அதாவது ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும் கடவுளோடு விசுவாச பயணத்தில் இணைக்காதீங்க. இந்த விசுவாச பயணத்தில் இணைந்து நீங்கள் ஓட ஓட கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். ஆமென். இன்னைக்கு ஏன் நான் பலவீனப்பட்டிருக்கேன்? ஏதோ ஒரு உலக தேவை, ஒரு காரியம் என்னை சந்திக்கவில்லை, ஆகவே ஓட்டத்தை நிறுத்திருக்கேன். இந்த ஓட்டம் அதுக்கானதல்ல. இந்த விசுவாசம் எனக்குள் விதைக்கப்பட்டது அதற்காக அல்ல. இந்த விசுவாசம் ஒரு சந்ததிக்கு கடத்தப்படக்கூடியது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்படி ஓடினவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்? அவங்க வாழ்க்கையில பிரச்சனை இருந்தது, ஆனால் அவர்கள் இதற்காக ஓடவில்லை. எதை அந்த நித்தியத்துக்காக ஓடினார்கள். அந்த நித்தியத்துக்காக ஓடுகிற வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியமானாலும் நான் அதை நிறைவேற்ற சர்வ வல்லமுள்ள தேவன். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்றெண்ணி ராமேன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இந்த விசுவாச பயணத்தில் இணைக்கப்பட்டவர்கள் அவங்க வாழ்க்கையில குறை இருந்தது. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, நடக்கல. ஆனாலும் விசுவாச பயணம் தொடர்ந்தது. ராமேன் சொல்லுங்க. ஆமென். இதுதான் முக்கியம். வெற்றி இதுதான், இங்கே தான் இருக்கு. கடவுளை நான் எதற்காக பின்பற்றுகிறேன்? நீங்க ஆராதிக்கிற கடவுள் உங்க மேல விசுவாசத்தை போட்டவுடைய நோக்கம் என்ன? எதுக்கு வச்சிருக்கிறார் ஆண்டவர் உங்களை? ஆண்டவர் இந்த கர்ப்பத்தை திறக்கிறதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. கர்த்தர் தெரிந்து கொண்டது விசுவாச சந்ததிக்காக கர்த்தர் தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொண்டவருடைய வாழ்க்கையிலே கர்ப்பம் செத்து போயிருந்தது. கர்ப்பம் இல்லாதவளுக்கு சமம் இந்த வேதத்திலே. ஆண்டவர் சொன்னார், அந்த பெண்ணை கொண்டு நான் ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றுவேன், தாயாய் மாற்றுகிறேன். ஆமென். 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆனபடியால், வாசிங்கள் எல்லோரும், ஆனபடியால் சரீரம் செத்ததென்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறைந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை சொல்லுகிறார், அவரை அழைத்தாராம். இந்த அதிகாரம் வாசித்து பாருங்கள். அவர்கள் எல்லோரும் இவையெல்லாம் சுதந்திரித்து ஓடிக்கொண்டே இருந்தார்கள். அவனுடைய நோக்கம் என்ன? அந்த இயேசுவை சந்திப்பது. ராமேன் சொல்லுங்க. இந்த அழைப்பை நிறைவேற்றுவது. நீங்க இதுல உறுதியா இருக்கணும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் அசைந்து வளைந்து கொடுக்க கூடாது. ஒரே நோக்கம், அந்த இயேசுவை நோக்கி, நித்தியத்தை நோக்கி, என் அழைப்பை நோக்கி ஓடுவது. எனக்குள் விசுவாசத்தை தொடங்கினவர் எதற்காக தொடங்கினார்? எனக்குள் இருந்து இன்னும் ஒரு விசுவாச சந்ததியை பெற்றெடுப்பதற்காக தொடங்கினார். அப்படி தொடங்கப்பட்டவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? சரீரம் செத்து போனவனாய் இருந்தார். கர்த்தர் சொல்றார், அந்த சரீரம் செத்து போனவனை அழைத்து வானத்தின் நட்சத்திரங்களின் கடற்கரை மணலை போலும் இன்று நான் அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அப்படி ஏற்படுத்தி இருக்கிறார். ராமேன் சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு? விக்டரை அழைச்சிருக்கிறாரு. விக்டர்களை விசுவாசத்தை போட்டாரு. விசுவாசம் அது போட்டதுக்கு காரணம் சும்மா இல்ல. விக்டர் போற நேரம் விக்டர் மூலம் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தின் சந்ததியை ஆயத்தப்படுத்துவார். ஆமென். உங்கள் விசுவாசம் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கும். சொல்லுங்க, என்னுடைய விசுவாசம் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கும். ஆமென். என்னுடைய விசுவாசம் எனக்குள் இருந்து என் மகனுக்குள் கடத்தப்படும், என்னுடைய மகளுக்குள் கடத்தப்படும். நான் வாழ்ந்ததை பார்க்கிலும் அவர்கள் விசுவாச வாழ்க்கையிலே சிறப்பாய் வாழ்வார்கள். இந்த வெறி இருக்கணும். ஆமென். கர்த்தரை விற்று கொடுக்கவே கூடாது. ஆமென். கடவுள் எப்படிப்பட்டவர்? ஏதோ என்னை இந்த உலகத்தில் அழிந்து போகிறவனாக என்னை ஆரம்பிக்கவில்லை, நித்தியத்துக்குரியவனை அழைத்திருக்கிறார். எனக்குள் அவர் விதைத்தவைகள் நித்தியமான பலனை கொடுக்கிறவைகள். ஆமென். அந்த நித்திய ஓட்டத்திலே ஓடுகிறவன் பரம கானானை, அந்த ராஜ்யத்தை நோக்கி ஓடுகிற வாழ்க்கையில எந்த குறை இருந்தாலும் அந்த ஓட்டத்திலே கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். யாருக்கு அது 100 வயசு இருக்கா இங்க? ஹலோ, 100 வயசு, 80 வயசு, 90 வயசு, 80 வயசு, அவனுக்கே ஆண்டுக்கு அற்புதம் செய்ய முடியும். அந்த ஆபிரகாமின் எங்களுடைய முற்பிதாக்கு அந்த திரளான சாட்சிக்கே ஆண்டு அது செய்வார்னா, அந்த ஆபிரகாம் ஓடின ஓட்டத்தில் அதே விசுவாசத்தில் இழைத்திருக்கிற எனக்கு கர்த்தர் அதையும் பார்க்கிலும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென்.
அப்ப நல்ல கவனிக்கணும். நீங்க ஓடுற ஓட்டத்துல நான் திரும்பி சொல்றேன், இன்னொரு சந்ததிக்காக நீங்க ஓடுறீங்க. கர்த்தர் உங்களை என்னத்துக்கு வாழ வச்சிருக்கிறார்? இன்னைக்கு ஒரு விசுவாச சந்ததிக்காக தான் இன்னைக்கு உங்களை வாழ வைத்திருக்கிறார். புரியுதா நான் சொல்லுவது? ஆபிரகாமுக்குள் ஆரம்பித்த விசுவாசம் ஈசாக்குக்குள் போனது, ஈசாக்குக்குள் விதைத்த விசுவாசம் அங்கே யாக்கோபுக்கு போனது, யாக்கோபுக்குள்ள போன விசுவாசம் ஒரு தேசமாய் மாறியது. இன்னைக்கு நீங்கள்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, உங்கள் ஓட்டம் சாதாரணமானதல்ல. ஆபிரகாம் ஓடின அதே ட்ரக்ல இன்னைக்கு உங்க கால் ஓடிட்டு இருக்கு. ஆமென். மோசே நின்ற இடத்துல நீங்க நிக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாமுவேல் இருந்த இடத்திலே கர்த்தர் உங்களை ஓட வைத்திருக்கிறார். தாவீது இருந்த இடத்திலே கர்த்தர் உங்களை ஓட வைத்திருக்கிறார். இயேசு ஓடின அதே ஓட்டத்திலே கர்த்தர் இணைத்திருக்கிறார். பவுல் ஓடி முடித்த ஓட்டத்திலே கர்த்தர் என்னை இணைத்திருக்கிறார். இந்த ஓட்டத்திலே நான் இரண்டாம் பட்சமானவன் அல்ல, நான் தனித்துவமானவன். ஒரு கையை வைத்து சொல்லுங்க, இந்த ஓட்டத்திலே கர்த்தருடைய பார்வையில் நான் தனித்துவமானவன். ஆமென். யார மாதிரி ஓட நினைக்காதீங்க. நீங்க மாதிரி ஓடுங்க, உங்களுடைய வெற்றி நிச்சயம். எபிரேயர் 11, 17, 18, 23, 32, 33, 34, 32 இருந்து போடுங்க. அதை மட்டும் வாசிச்சிரும். எல்லோரும் சேர்ந்து வாசிக்கிறீங்களா? இன்னும் 10 நிமிஷம் இருக்கு செய்தி முடிய. வாசிங்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசனம் குறித்து நான் விவரமாய் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. ஆமென். 20 நிமிஷம் பிரசங்கம் போதாதுங்க. ஆமென். காலம் போதாது சொன்னா நான் எப்படி 20 நிமிஷம் பிரசங்கம் பண்றது? ஆமென். அவங்களெல்லாம் பாருங்க, உங்க ஓட்டம் சாதாரணமானதல்ல, மகிமையான ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்கீங்க. ஆமென். எப்பயும் நினைங்க, இந்த விசுவாச ஓட்டத்துல நீங்க வேகம் குறையாம நீங்க சரியா அந்த இயேசுவையே நோக்கி அந்த இலக்கை, அந்த அழைப்பை, அந்த அபிஷேகத்தை நிறைவேற்ற நான் ஓட ஓட கர்த்தர் என் பின்னுக்கு ஒரு சந்ததி ஓட விடுவார். ஓ நன்றி. ஆமென். தொலைக்கவே கூட ஒரு சந்ததி. நல்ல கவனிங்க, உங்க விசுவாச வாழ்க்கையை நீங்க தொலைத்தால் ஒரு மிகப்பெரிய சந்ததி அதை இழந்து போகும். ஆமென். இன்னைக்கு நீங்க அமர்ந்து இருக்கிறீங்களே, அதுக்கு காரணம் உங்களுக்கு முன்னுக்கு ஒரு விசுவாச வீரன் ஓடிக்கொண்டிருந்திருக்கிறான். அந்த ட்ரக்ல ஆண்டவர் கையை கொடுத்து உங்களை ஓட விட்டுட்டு இருக்கிறாரு. ஆமென். இந்த ஓட்டத்துல என்ன கிடையாது, செகண்ட் இல்ல, தேர்ட் இல்ல, ஆண்டவர் எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான் வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். சொல்லுங்க, நான் ஜெயம் பெறுவேன், ஓடி முடிப்பேன். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அடுத்த வார்த்தை 33 போடுங்கள் சீக்கிரமா. விசுவாசத்தினாலே வாசிங்க எல்லாரும், இதெல்லாம் வாசிங்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ஆமென். எப்படி, எதுக்காக? நல்ல கவனிங்க. இந்த விசுவாசம் எதுக்குரியது? இல்ல, இந்த விசுவாசம் ராஜ்யத்தை ஜெயித்தாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ராஜ்யங்களை ஜெயிப்பதற்காக இவர்கள் விசுவாசிக்கவில்லை, அவர்கள் சந்ததிகளுக்காக கர்த்தரை விசுவாசித்தார்கள், நித்தியத்துக்காக கர்த்தரை விசுவாசித்தாங்க. அப்படிப்பட்டவன் உலகத்தின் ராஜ்யங்களை, அரசாங்கங்களை ஜெயித்திருக்கிறார்கள். இதெல்லாம் இன்னைக்கு சபைக்கு பெருசா விளங்குதான? இதெல்லாம் நடந்திருக்குது. நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை வாசிங்க. வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். ஆமென். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கற்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவளானார்கள். அந்நியருடைய சேனைகளை முறியடிக்கணும். யார் செய்வா அந்த பயணம்? இந்த விசுவாச பயணத்தில் சந்ததிகளை உருவாக்குகிறவனாய் ஓடுகிறவனுக்கு ஆண்டவர் இந்த வல்லமை வெளிப்படுத்துவார். இரண்டாவது காரியம், அடுத்த காரியத்துக்கு வரேன், வாசிப்போம். அதே வசனம் தான், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரமாய் ஆண்டவர் சொல்றாரு, அப்ப இந்த சாட்சிகளை பார்த்து ஓடுங்க. நீங்க நினைக்கணும், ஆபிரகாம் காலத்துல நான் இருந்தா என் பெயரும் ஆண்டவர் எழுதி இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ரைட். அப்ப இந்த வசனம் என்ன சொல்றது? ஆகையால் மேகம் போன இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. அப்ப ஆண்டவர் இரண்டாவது எப்படி ஓடணும்னா, பாரமானவைகளை கலட்டி விட்டு ஓடுங்கள். சொல்லுங்க, கலட்டி விட்டு ஓடுங்கள். முந்தி ஓடுற நேரம் நீங்க பார்த்துருப்பீங்க, மேல எல்லாம் ஒண்ணுமே இருக்காது, துண்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் இடுப்புல, ஓடுவார்கள். ஏன்னா அப்பதான் நல்லா ஓடலாம். அப்படித்தானே? ஒரு மூட்டையை வச்சுட்டு ஓடலாமா? ஓட முடியாது. பாரமானவைகளை கலட்டி விடுங்கள். சில நபர்களை கலட்டி விடுங்க. ஆமென் சொல்லுங்க. யாரை கலட்டினாலும் மனைவியையும் கணவனையும் கலட்ட வேண்டாம். மற்ற யாரை கலட்டினாலும் எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் ஆவியிலே வளருவீர்கள். ஆனால் யாரை வேணாலும் நீங்க கலட்டி விடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
ஆமென் சொல்லுங்க. ஓடுறவங்களை பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்து எல்லாம் வந்து நல்ல பிராண்டடாக இருக்கும், ஆனால் வெயிட்லெஸ். அது வந்து பாரம் இருக்காது. இன்னைக்கு ரொம்ப பாரம், சபைக்கு வரங்களே பாரம், ஹேண்ட்பேக்கே ரொம்ப பாரம். சில பேர் இப்படித்தான் வருது. எல்லாம் வீட்டில் உள்ள எல்லாம் சாவி கொத்து காடு அந்த நகை இந்த நகை கவரிங் நகை எல்லாம் போட்டுட்டு வருது, கல்லே வந்துட்டான்னு சொல்லி. ஆனால் ஒரு நாள் ஹேண்ட்பேக்கை வெட்டிட்டு போயிட்டான்னா எல்லாம் போச்சு. ஆனால் அப்படி நடக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில பேர் ஆராதிச்சாலும் ஹேண்ட்பேக்கில் வச்சு இப்படித்தான் கையை வைத்துறது, பயம் யாராவது உருவிடுவாங்கன்னு சொல்லி. ஆனால் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, பாரப்படுத்துகிறவைகளை கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கட். தீமோத்தேயுக்கு பவுல் ஆலோசனை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நல்ல கவனிங்கள். சில பேர் உன்னுடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்துவார்கள். சில பேர், சில நபர்கள், சில பாரமானவர்கள். சில நேரம் நல்ல கவனிங்க, ஏதேன் தோட்டத்துக்குள் வந்து பிசாசு ஆதாம் ஏவாளை வஞ்சித்தானா? ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வஞ்சித்தானா? ஹலோ, உள்ள சில நேரம் ஆவிக்குரிய சில நபர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய விசுவாச ஓட்டத்தை பாரப்படுத்துகிறவர்களோடு இணையாதீங்க. நான் நல்லா தெளிவா சொல்றேன். சில பேர் சில போடு சேரக்குள்ளே மனசுக்கு டிக் 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 டிக், ஐயோ ஆண்டவரே நல்லா இருந்தானே, கெட்டு போக கூட ஆண்டவரே, ராமன் சொல்லுங்க. புரியுத நான் பேசுவது? சில நபர்களோடு சேர்ந்தா நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சண்டே சர்ச் வருவீங்க. சில பேரோடு சேர்ந்தா நீங்க சர்ச் வர மாட்டீங்க. ஊழியத்தில் இருந்திருப்பீங்க, அபிஷேகத்தில் இருந்திருப்பீங்க, முன்னுக்கு இருந்திருப்பீங்க, இன்னைக்கு கீழே இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? உங்களை பாரப்படுத்துகிற தவறான உறவுகள். ஆண்டு சொன்னார், வெட்டி போடு. இந்த பயணம் மகிமையானது, இதை யாரும் இதை பாரப்படுத்த கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்கனாலும் எல்லாரும் கூப்பிடுறாங்க, போக கூடாது. ஆமென். சில நபர்கள் உங்களை கூப்பிட்டு சாப்பாட்டு போட்டு விசுவாசத்துக்கு விஷத்தை ஊட்டுவார்கள். கவனமா இருக்கணும், நீங்க கவனமா இருக்கணும். ஆமென். யாராவது ஊழியம், சபை, வார்த்தை, அபிஷேகம் மேல ஒரு குறை சொல்லி உங்களை பலவீனப்படுத்துறானோ, ஆண்ட சொல்றாரு, விசுவாச கப்பலையே மூழ்கடிப்பான். ஆமென். சில பேருக்கு நல்லா இருப்பாங்க, எப்படி நல்ல ஜோக் அடிப்பார், நல்ல சிரிப்பார் பாஸ்டர், நல்ல செலவழிப்பார் பாஸ்டர், ஆனா உங்களுடைய ஓட்டம் நின்று போய்விடும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சில பேர் சேர்ந்தனால இன்னைக்கு சபையில ஊழியத்தில் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். போன கிழமை ரொம்ப பேருக்கு எச்சரிக்கிறாரு. நீங்க கேட்டால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தருடைய நோக்கம் என்ன? ஒருவனை ஆசீர்வதிப்பது. ராமன் சொல்லுங்க. ஒருவனை தப்புவிப்பது, பாதுகாப்புவது, இழந்ததை திருப்பி கொடுப்பது. சில பாரங்களோடு ஓடாதீங்க. ஆண்டவர் சொல்றார், அதுதான் இந்த திரளான சாட்சிகளை பாருங்கள். உங்க ஓட்டத்தை இலகுவாய் ஓடுவதற்காக வழி சமைத்துக் கொள்ளுங்கள், வழி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த ஓட்டம் நிச்சயமாய் சரியாக இருக்கும். ராமன் சொல்லுவோமா? கடைசியாக, நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் உங்களோட ட்ரக்ல நீங்க ஓடுங்க. மற்றவன் ட்ரக்கை பார்க்க கூடாது. ஓடுற நேரம் அங்க இங்க சுத்தி பார்த்தா எப்படி என்ன நடக்கும்? ஆமென். ஒன்றும் நடக்காது. உங்களுடைய அழைப்பில் நீங்கள் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஓடுவதற்கு கிருபை கொடுப்பார். கடைசியாக எப்படி ஓட வேண்டும்? கடைசியான வார்த்தை, நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே சுவாசிங்கள், அதை பொறுமையோட ஓட கடவோம். சொல்லுங்க, பொறுமையோட ஓடுங்க. ஆமென். அப்ப பொறுமையோட ஓடுனா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? லாஸ்டா தான் வருவேன், பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க ஜெயம் பெறுவீங்க. ஆமென். வேகம், நம்ம சில நேரம் போட் பார்த்துருவோம், வேகம் போட்டிருப்பாங்களே, வேகம் என்னத்தை கொண்டு வரும்? சில இடங்கள்ல அது ரொம்ப டீப் எழுதிருப்பான், மரணத்தை கொண்டு வரும். அதை வாசித்தாலே பிரேக் அடிபடும். இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம், ஆண்டவர் சொல்றாரு பொறுமையோட ஓடணும். பொறுமையோட ஓடுற ரேஸ் என்ன தெரியுமா? என்ன என்ன நோ, மேரத்தன். ஆமென். எத்தனை பேர் மேரத்தன் ஓடி இருக்கிறீங்க? மேரத்தன் ஓடி இருக்கீங்களா? மேரத்தன் லைஃபே மேரத்தன் தாங்க. ஆமென். அப்படித்தானே? இது நீண்ட பயணம். இது ஓடி போய் இடையில நிக்கல. அது இன்னைக்கு ஒரு சிலர் ஏன் நின்றுட்டாங்க. ஆமென். ஒரு சிலர் எங்க அங்க ஆரம்பிச்சாங்க, ஆந்தனிஸ் காலேஜில் ஆரம்பிச்சாங்க. ஆமென். சில பேர் இன்னைக்கு எவரிவத்த ஜங்ஷன்ல நிக்கிறாங்க. ஒரு சிலர் வத்தல ஜங்ஷன்ல, ஒரு சிலர் ஏக்கித்தையில, ஒரு சிலர் பள்ளியவத்தில, ஒரு சிலர் எலக்கந்தில நிக்கிறாங்க. ஏன் பாஸ்டர் அந்த ரூட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா, ஒரு நாள் நானும் ஓடினேன். என்ன ஓடினேன்? மேரத்தன் ஓடுற அளவுக்கு எனக்கு பிராக்டிஸும் இல்லை, ஆனாலும் எல்லாம் ஓடுறேன், நானும் ஓடுவேன். ஆமென். கூட்டத்தோட நானும் ஓடுவேன் சொல்லி நானும் செலக்ட் பண்ணி நானும் ஓட வந்து 60 பேர் நிற்கிறான். அவனுடைய சப்பாத்தி, அவனுடைய ஜேசி எல்லாம் பார்த்தா நம்ம ஜெயிக்கவே முடியாது. சரி, ஓடுற கூட்டத்தோடு ஓடுவோம் சொல்லி ஓட ஆரம்பிச்ச ஒவ்வொருத்தன் பிச்சு கொண்டு ஓடினான்.
திடீர்னு பார்த்தா இங்க வர நேரம் காணோம், பிச்சிட்டு ஓடுனவனை காணோம், வத்தலைக்கு போற நேரம் இன்னும் ஒரு சிலரை காணோம், ஏக்கித்தைக்கு போற இன்னும் ஒரு சிலரை காணோம், எலக்கந்திக்கு போற நேரம் நான் மட்டும் தனியாய் வேகமாய் ஓடிக்கொண்டு முதலாவது ஓடுகிறேன் என்று நீங்கள் நினைத்தால் தவறு. கடைசியாய் ஓடிக்கொண்டிருந்தேன். நிக்கவும் வெக்கமா இருக்கு. எப்படி நிக்கிறது? ஊரே பார்த்துட்டு இருக்குது. பெரிய எல்லாரும் எனக்கு யாருமே இல்லை, எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை. அவன் பைக்ல, கார்ல, பெட்ரோல, 3 வீல் எல்லாம் சப்போர்ட். நான் தனியாக ஓடிட்டே இருக்கிறேன். ஆனாலும் என்ன நடந்தது என்றால் நான் ஓடி முடித்தேன். எத்தனையாவதாய் முடித்தேன்? 22ஆக முடித்தேன். நான் போகும்பொழுது ஒருவனும் இல்லை, கடைசியில் நான் முடித்தேன். ஆனா 60 பேர்ல 22ங்கிறது எனக்கு பெரிய சக்சஸ். ஓடி முடிச்சிருக்கிறேன். ஆமென், ஆமென். ஆனால் ஓடி முடித்து ஒரு கிழமை படுத்த படுக்கை. ஆமென். அப்ப என்ன சொல்ற பாருங்க, இந்த ஓட்டம் யார் முன்னுக்கு போற அவங்க என்ன செய்யறாங்கல்ல பாக்குறது இல்ல, பொறுமையோட நீங்க ஓடணும். ஆமென் சொல்லுங்க. தவறான டிசிஷன், இந்த பொறுமை, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த ஓட்டத்தில் உங்களை வெளியே எடுக்கிற எந்த ஒரு தவறான தீர்மானம் எடுக்கவே கூடாது. நீங்க பொறுமையா ஓடுனீங்கன்னா அந்த ஓட்டத்துக்கு தேவையான பலனை யார் கொடுப்பார்? கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், தேவை சந்திப்பார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அந்த ஓட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். அந்த ஓட்டத்தை விட்டு கொடுங்க. இந்த விசுவாச வாழ்க்கை விட்டு கொடுக்காதீங்க. யாருக்கும் சேதப்படுத்த இடம் கொடுக்க வேணாம். நீங்கள் ஓடிட்டே இருங்க. கர்த்தர் அந்த ஓட்டத்துக்கு பலன் கொடுப்பார்.